பக்கத்துலேயே வந்து இது வச்சுருக்கேன். ஏன்னா டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு யோசனையில சூடாக இருக்கிறத வந்து அப்படியே வந்து பிடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ தடவை வந்து நான் கையை வந்து சுட்டிருக்கேன். அதனால் இது வந்து எப்போவுமே பக்கத்துலேயே இருக்கட்டும்னு இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து இந்த ரோலு நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கெலாம் டக்குன்னு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வந்து இப்படியே வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து பியூரிஃபையர் இருக்குது. அப்புறம் கேஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து மீந்து போன எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இப்படி தான் வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் ஞாபகம் இருக்கும். வேறு எங்கேயாவது எடுத்து வச்சிட்டா ஞாபகம் இருக்காது. அது ஊசி நாறி போன பிறகு கூட நமக்கு ஞாபகம் வராது. க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுமே. அதனால் இங்கே கேஸ் பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா நம்ம வந்து வேணுன்றப்ப ஹீட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டேன். கேஸ் புக் பண்ண மறந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு 1 டேஸாக 24 ஹவர்ஸாக வந்து கேஸ் இல்லாமல் இந்த கரண்ட் அடுப்பு வச்சு தான் வந்து நான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எப்போவுமே பக்கத்தில் கரண்ட் அடுப்பு இருக்கும். பக்கத்துலேயே வந்து நான் ஒரு கத்திரிக்கோலும் வச்சுருக்கேன். டக்குன்னு பால் எது வேணாலும். இதில் வந்து பால் குண்டான் வச்சுருக்கேன். இதில் குக்கர் வச்சுருக்கேன். இங்கே வந்து சிலிண்டர் இருக்குது. சிலிண்டர் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து எக் எடுத்துகிட்டு வர அந்த ட்ரே அது. இங்கே வந்து சாப்பாடு வெடிக்கிற குண்டானும், இங்கே கீழே வந்து இட்லி குண்டானும் பிரியாணி செய்கிற குண்டானும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ், எல்லா டிஃபன் பாக்ஸுமே இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது. இங்கே வந்து பிளேட்டோட ஸ்டாண்டு. ஆனால் நான் பிளேட்டுக்கு யூஸ் பண்ணாமல் என்கிட்ட நிறைய தவா இருக்குது. ஸோ தவாக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சர்விங் ட்ரே. சைடில் அதுவும் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சொல்லியே ஆகணும். காய்கறி கூட இதுக்குள்ளே எது போட்டாலும் வெளியே வந்து விழுந்ததுன்னு அதை சுற்றி கவர் வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்க்க இதுவாக இருக்குது. பட் இதுக்குள்ளே வந்து வேறு எதுவும் இல்லை. சப்பாத்தி பிசையறதுக்கு தாம்பால் தட்டும், அதுக்கப்புறம் கடையறதுக்கு அந்த சட்டியும் வந்து இருக்குது. சப்பாத்தி தேய்க்கிற அந்த இதுவும் இருக்குது. மைக்ரோவன் வச்சுருக்கேன். மைக்ரோவன் கீழே வந்து ஒரு பெரிய டப்பாவில் குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் ஏதாவது மூடிலாம் கிடச்சா அதுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தொலைக்கி வந்தாக்கா அது கூட இதை மேட்ச் பண்ணி பார்ப்பேன். கரெக்டாக இருந்தது யூஸாக ஆகிற மாதிரி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு எம்டி டப்பா வச்சுருக்கேன். டக்குன்னு சக்கரை ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கொட்டி வச்சுக்கிறதுக்கு, இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் அது மேலே போட்டு மூடி வைக்கிறதுக்காக. அப்புறம் இதில் வந்து சின்ன சின்ன பிளேட்டு, சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, மத்து, அப்புறம் இடியாப்பம் பிழியறது, இது எல்லாமே செட்டாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடியாப்பம் பிழியறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடியாப்பம் பிழியறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மெலிசாக இருக்குது. மெலிசா வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.